தமிழகத்துல தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றதுக்கும் அவங்களுக்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுது. நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த நொடி காங்கிரசார் தங்களிடம் இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கண்டிஷனலா, அதாவது நிபந்தனைகளோடு தாவேகாவுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக கூட்டணியிலிருந்து உடைத்து காங்கிரசார் தாவேகாவோட கூட்டணிக்கு போறாங்க. தாவேகாவுக்காக காங்கிரஸ்ல இருந்து 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்க போறாங்க. இந்த 5 எம்எல்ஏக்கள் இல்லாம இன்னும் 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுது. விசிக பேச்சுவார்த்தை நடத்துவதா ஒரு பக்கம் தகவல் வருது. அதிமுகவோட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறதா தகவல் வருது. இதனுடைய முழு பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்தே கடந்த 2 நாட்களாகவே தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். யாரும் எதிர்பார்க்காத வகையில தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படக்கூடிய இடங்கள்ல இன்னும் 11 எம்எல்ஏக்கள் யார்? விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற 2 தொகுதிகள்லையுமே ஒரு தொகுதியை ரிசைன் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு விஜய் அவர்களுக்கு தேவைப்படும். அந்த 11 எம்எல்ஏக்கள்ல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க சூழல்ல காங்கிரஸ் தங்களுடைய 5 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க இதற்கான ஒரு நிபந்தனையும் சொல்லியிருக்காங்க. அரசமைப்புக்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த வகுப்புவாத பிளவுவாத சக்திகளுடனும் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வைக்க கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை முன் வச்சுட்டு தான் காங்கிரசார் இந்த கூட்டணிக்கு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத அவங்களுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதாவது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். சோ காங்கிரஸ் தங்களுடைய 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தாவேகாவுக்கு கொடுத்துட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 6 எம்எல்ஏக்கள் யாரு அப்படின்ற ஒரு பேச்சுக்கு நகரும் போதுதான் விசிக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சேர்த்து 6 தொகுதிகள் வச்சிருக்காங்க. இந்த 6 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின்ற ஒரு சில விஷயங்களை கடந்த 2 நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுல ஆப்ஷன்லயே இல்லாத அதிமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இருந்து சில செய்திகள் வரதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில இன்னைக்கு காலையில சில பொய்யான செய்திகளை நம்ம பார்த்தோம். விஜய் அவர்கள் இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்துல சந்திக்கிறாரு, கூட்டணிக்கான இந்த பேச்சுவார்த்தை நடத்துறாரு, இல்லாட்டி எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி. புசியானந்த் அவர்களுடைய கார் இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்துக்கு போச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் பார்த்தோம். ஆனா எந்த விதமான பேச்சுவார்த்தையும் என்டிஏ கூடயோ அதிமுகவோடய நடத்தப்படல அப்படிங்கிறது தான் தாவேகா தரப்புல இருந்து சொன்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதற்கு மத்தியில தான் என்டிஏ கூடயோ அதிமுகவோடயோ நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்பட்டதா செய்திகள் பார்த்தோம். சரி, ஓகே, அதிமுகவுடைய ஆதரவை தாவேகா கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருந்து தொடங்குச்சு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுறது அப்படின்னு பார்த்தோம். அதிமுகவினுடைய லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்கள் நேற்றைக்கு பிரஸ் மீட்ல பேசும்போது தாவேகா அதிமுக இடையே தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து OS மணியன் அவர்கள் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படல அப்படின்ற மாதிரியான மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. எங்க இருந்து இந்த பேச்சுவார்த்தை தொடங்குது அப்படிங்கிறத லீமா ரோஸ் அவர்களை சொன்னதை நம்ப முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவர்ஜுனாவோட இதை கனெக்ட் பண்ண முடியும். ஆதவர்ஜுனா அவர்களுக்கு மாமியார் தான் லீமா ரோஸ் அவர்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில ஏற்கனவே ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது தேர்தலுக்கு முன்பாக அதிமுக எங்களை கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, 90 இடங்கள் பிளஸ் துணை முதலமைச்சர்லாம் தரோம்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினது, ஆதவர்ஜுனா மேடையில பேசினது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்குமோ அப்படின்ற சில விஷயங்களையும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதிமுகவிலேயே கூட தாவேகாவோட கூட்டணிக்கு போறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பேசுறதாகவும் நம்மளால பார்க்க முடியுது. திரு SP வேலுமணி அவர்களா இருக்கட்டும், இல்ல CV சண்முகம் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தாவேகாவோட கூட்டணிக்கு போய் இணையணும், நம்மளுடைய எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை இபிஎஸ் அவர்களிடம் நேரடியாவே சொல்றதா தகவல்கள் வெளியாகுது. திரு CV சண்முகம் அவர்கள் இந்த ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்காரு. அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய 10 எம்எல்ஏக்களை, அதாவது அவர் நினைச்சா 10 எம்எல்ஏக்களை தன் வசப்படுத்தி ரொம்ப சீக்கிரமே காம்ப்ரமைஸ் பண்ணி தாவேகாவோட கூட்டணிக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற பேச்சுக்களும் வருது. ஆனா CV சண்முகம் அவர்களுக்கும் மேல இதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல திரு SP வேலுமணி அவர்கள் இருக்கிறதாகவும் சில சந்தேகங்கள் எழுது. இந்த சந்தேகங்களுக்கு பின்னாடி பாஜகவினுடைய திட்டமா இது இருக்குமோ அப்படின்ற கேள்வியும் எழுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இவங்க எல்லாருமே பாஜகவினுடைய சொல் பேச்சு கேட்டுதான் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு OPS அவர்களுடைய பேரா இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களுடைய பேரா இருக்கட்டும், இல்ல SP வேலுமணி அவர்களுடைய பேரா இருக்கட்டும், இதெல்லாமே தொடர்ந்து அடிபட்டே இருந்துச்சு. டெல்லியில இருக்கக்கூடிய பாஜகவோட இங்க SP வேலுமணி அவர்கள் ரொம்ப இணக்கமா போறாரு அப்படின்ற தகவல் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையுது அப்படின்னா இங்க கேரளாவில் எப்படி
எப்படி காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்களோ இந்த தேர்தலில், அதே மாதிரி அதற்கு பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்திலும் தாவேகாவோட காங்கிரஸ் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலா அமையும். காங்கிரஸை நம்ம அப்படி விடக்கூடாது தாவேகாவோட. அதற்கு முன்பாகவே தாவேகாவை தன்வசப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தேர்தலுக்கு முன்னாடியே பல சந்தர்ப்பங்கள்ல பாஜக தரப்புல இருந்து எடுக்கப்பட்டதா நம்ம பார்த்தோம். இப்ப தேர்தலுக்கு பின்னாடி காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படின்னு சொன்னோடனே பாஜக இப்படியான ஒரு மூவ் பண்றாங்க அப்படிங்கிற தகவல்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு மத்தியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் இதை ஏற்று இந்த இடத்துக்கு நகருவாரா தாவேகாவோட கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது என்டிஏ அலைன்ஸை விஜய் அவர்கள் எப்படி பாக்குறாருங்கிறத தாண்டி பாஜகவை பிளவுவாத அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்றாரு, கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல விஜய் அவர்கள் பாஜக கூட ஆதரவுல இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. அப்ப அதிமுக பாஜகவை விட்டு பிரேக் பண்ணி வந்தாதான் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பாரா அப்படின்னு இருக்கு. ஏன்னா இன்றைக்கு காங்கிரஸ் தங்களுடைய 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தாவேகாவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க சில நிபந்தனைகளோட தான் இந்த கூட்டணிக்கு ஒற்றுக்கொண்டிருக்காங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசமைப்புக்கு எதிராக செயல்படக்கூடிய பிளவுவாத வகுப்புவாத சக்திகளோட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க ஒப்புக்கொண்டா மட்டும்தான் உங்களோட நாங்க ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்ற நிபந்தனையை போட்டுட்டு தான் காங்கிரஸ் ஈஸியா ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. அப்ப அதிமுக இந்த கூட்டணிக்குள்ள, அதாவது ஆதரவு தெரிவிக்கிறாங்க தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க அப்படின்னா அவங்களும் சில நிபந்தனைகளை கொடுப்பாங்க. ஒருவேளை பாஜக விட்டுட்டு நாங்க வரோம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதிமுகவுக்குள்ள இது சில பிளவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவி சண்முகம் அவர்கள் ஒரு 10 எம்எல்ஏக்களை காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் 17 எம்எல்ஏக்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தாவேகாவுக்கு ஆதரவாக வெளியே கூட்டிட்டு வர முடியும். அப்ப இது அதிமுகவுக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தகவலும் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான சில விஷயங்களை இபிஎஸ் அவர்கள் கிட்ட சொல்லி நம்ம ஆட்சியில் பங்கு கேட்கலாம், துணை முதலமைச்சர் பதவி கேட்கலாம் அப்படி. ஒருவேளை இதெல்லாம் நடக்குது அப்படின்னா திரு இபிஎஸ் அவர்களை எஸ்பி வேலுமணி அவர்கள் காம்ப்ரமைஸ் செய்யப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இபிஎஸ் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கேட்கலாம், கேபினெட் மினிஸ்ட்ரியில நம்ம சில கணிசமான இடங்களை கேட்டு வாங்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அனுபவம் இல்லாத ஒரு கட்சியோட அனுபவம் வாய்ந்த நம்மள மாதிரியான பழம்பெரும் திராவிட கட்சி இணையும் போது கவர்னிங்ல வந்து நம்ம இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு பெருசா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா திரு இபிஎஸ் அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிப்பதாகவே நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இவ்வளவு பெரிய கட்சி அதிமுக, இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்துட்டு முன்னாள் முதலமைச்சராக இருந்துகிட்டு தாவேகாவோட ஆட்சியில் பங்கு அப்படின்ற இடத்துக்கு துணை முதல்வர் பதவியை வாங்கிட்டு போறாரு அப்படின்னா அவருடைய அரசியல் பயணத்தை அவர் ஒரு ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு இது தொடர்பா அதிமுக தரப்புல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில ஒரு நல்ல முடிவு எட்டப்படுது, கூட்டணிக்கு போகணும், ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னா அதிமுக நிபந்தனைகளோட எவ்வளவு கேபினெட் மினிஸ்டர்ஸ் வாங்க போறாங்க, துணை முதலமைச்சர் பொறுப்பு வாங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. ஒருவேளை அதிமுக போக வேண்டாம், ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை திரு இபிஎஸ் அவர்கள் எடுக்கிறாரு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையிலேயோ இல்லை சிவி சண்முகம் அவர்களுடைய தலைமையிலேயோ சில ஆதரவு எம்எல்ஏக்கள், அதாவது இபிஎஸ் அவர்களுக்கு இவ்வளவு நாளா நீண்ட கால ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்த சில நபர்களுமே கூட தாவேகா பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது. ஸோ இது எப்படி போய் முடியும்னு நமக்கு தெரியாது. இதற்கு மத்தியில விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. திமுகவுடனான நட்பு வந்து தொடரும், தாவேகா தரப்புல இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கோரி இருக்காங்க. இது குறித்து கட்சியினுடைய உயர்மட்ட குழுவோட நாங்க பேசி கலந்தாலோசித்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திமுகவோட நட்பு தொடரும், ஆனா நாங்க இது குறித்து உயர்மட்ட குழுவுல பேசி முடிவெடுப்போம் அப்படின்னா என்ன மாதிரியான முடிவை விசிக தலைவர் எடுப்பாரு, கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் என்ன முடிவை எடுப்பாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறது, எந்த கட்சிகளோட, அது என்றைக்கு அப்படிங்கிறது முடிவாகும்.